ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. The cut, the pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தேர்தல் பரபரப்பு உச்சத்தை எட்டியிருக்கிறது. பிரச்சாரம் அனலாய் பறந்து கொண்டிருக்கிறது. தலைநகரில் லைட்டாக அப்படியே மேகமூட்டம் இருந்தால் கூட அரசியல் அனல் அப்படின்றது நல்ல உஷ்ணம் அதிகமாகவே இருக்கின்றதை பார்க்குறோம். பிலோ த பெல்ட் அக்லியான கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறையா போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு பரபரப்பாக இருக்கிறது. அதிரடி பயணங்கள், திடீர் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் யார் வருமோ அவருடைய வாய்ஸ் போன்றவை பல விஷயங்கள் இன்று நடந்திருக்கிறது. விஜயும் வந்திருக்கிறார். அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு விஜயா இருக்காரா, வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் விஜய் வந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இதனுடைய பின்னணி தகவல்கள் என்னென்ன? நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். அதை சொல்வதற்காக வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸில் முக்கியமான விஷயமா தேர்தல் ஆணையம் சாட்டையை சுழற்றியதா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் பேட்டர்னில் குஜராத் மாடல், திராவிடன் மாடல் இப்பெல்லாம் சொல்லி முடிஞ்சு வெஸ்ட் பெங்கால் மாடலில் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. முதல்ல எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஜிபி இப்பெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாக சீஃப் செக்ரட்டரியை மாற்றியிருக்கிறார்கள். முதல்வர் அவர்கள் கொந்தளித்திருக்கிறார். இதற்கு முன்னாடி டிஜிபி மாற்றினாங்கிறத பார்க்குறோம். ஸோ டிஜிபி மாற்றிட்டு ஒரு 2 days கழிச்சு இவரையும் மாற்றிருக்காங்க பார்க்குறோம். டிஜிபி நம்ம பேசிகிட்டு இருக்கிற 24 hours முன்னாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் ஃபோனில் ஜூமில் அழைச்சி உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு மட்டும் ஒபே பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. டைரக்ட் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு மட்டும் ஒபே பண்ணணும். ஏன் அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்வி தான். சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸும் இருக்கிறாங்கங்கிற பார்க்குறோம். காவல்துறையை ஏவி விடுகிறார்கள் அப்படிங்கிற பார்ப்போம். காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு ஒரு கலைஞர் சொன்னார். ஏடிஎம்கே ஆட்சி இருந்தால் காவல்துறை கட்டுப்பாடாக இருப்பாங்க, அவங்க லா அண்ட் ஆர்டர் இதாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிம்பமும் உண்டு. அப்போ என்ன கணக்கில் இது மாற்றுறாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும். அது ஒன்று. ப்ளஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் நடந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுவும் 2. இப்போ இந்த 2க்கான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் தான் போட்டுச்சுட்டாங்க, திரு வெங்கட்ராமன் அவர்கள். அவருக்கு உடம்பு முடியாமல் போய் பொறுப்புக்கு இன்னொரு பொறுப்பு டிஜி போட்டு வச்சுருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஃபுல் டைம் டிஜிபின்னு ஒன்று போடவே இல்லை. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் கீ போஸ்ட்டில் போடுறதுக்கு தமிழ்நாடு தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஒரு சிக்கலில் மாட்டி அதனால் ஒரு முன்னுதாரணம் போட்டு தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாநிலங்களும் ஆட்டோமேட்டிக்காக நியமிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசிட்ட கொண்டு யூபிஎஸ்சிட்ட போய் கொடுத்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் இறையாண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் எஸ்பெஷலி இஃப் ஐ எம் நாட் ராங் இதே டிஎம்கே பீரியடில் தான் 2006-11 இந்த இறுதி கட்டத்தில் இந்த உயர்நீதிமன்ற கலவரத்துக்கு பிறகு வழக்கறிஞர்கள் காவல்துறை இந்த பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனத்தில் ஒரு பெரிய கோளாறு சீனியராக நம்ம டிஜிபி விஜயகுமார்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் இறங்கி அப்படி நான்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, யாருமே கேட்கலன்னு சொல்லி பயங்கரமான ஒரு குளறுபடி நடந்து இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டுங்கிறதே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போய் நின்றுச்சு பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு 3 முக்கியமான சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பட்டியல் கொடுக்கணும். அதுலேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணாங்க, அவங்களை அப்பாயின்ட் பண்ணுங்க இருந்துச்சு. அது கொடுக்கவே இல்லைங்கிற பார்க்குறோம். அப்போ அப்பாயின்மெண்ட் டிஜிபியும் சிஎஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுலேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. ஏன் நீங்கள் ஃபுல் டைம் டிஜிபி போட முடியல? தமிழ்நாட்டில் இத்தனை சீனியர் ஆஃபீஸர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 5-6 பேர் அந்த கேட்டகரியிலே இருக்கும்போது, டிஜிபி கேட்டகரியில் இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் லா அண்ட் ஆர்டருக்கான டிஜிபி போட முடியலங்கிற ஒரு கேள்வி இல்லை. அப்போ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் அப்படின்னு, ஆர் சம் பர்சன் டு கெட் ரிட்டையர்ட் அப்படின்னா அப்படி ஒரு கணக்கா அப்படிங்கிற கேள்வி. அதே தான் பார்க்குறீங்க. நம்ம இதற்கு முன்னாடி நிறையா ஸ்ரீதர் அப்படின்னு நினைக்கிறேன் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவருடைய பீரியடில் இது மாதிரிலாம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே முதல் நாள் ஷண்ட் அடிச்சு விட்ருவாங்க. அண்டு டிஜிபி நட்ராஜ் பிறகு அதிமுகவுடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தபோது ஒரு மகளிர் கல்லூரியில் பேசுகிறார். எலெக்ஷன் சீசனில் மகளிர் கல்லூரியில் பேசுகிறார். பேசும்போது ஜெயலலிதா போல இரும்பு மனுஷா இருக்கணும், முதலமைச்சர் போல அப்படின்னு பேசிட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே பேசல. சிஎம்ஆ இருக்கிறாங்கன்னு உடனே அவர் மாற்றப்பட்டார். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் புதுசு இல்லை. இந்த மாதிரி மாற்றங்கள் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறதுனால மாற்றங்கள் எசென்சியலாக இருக்குங்கிறது 2வது பாயிண்ட். டிஜிபி ஃபுல் டைமாக போடலை அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். அதனால தான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன் போடலைங்கிற கேள்வி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸாக யோசிக்குங்களேன்.
ப்ளஸ் வந்து 4வதா வந்து எலெக்ஷனுக்குன்னு ஒரு டிஜிபி போடுற பழக்கம் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த லாண்டாட டிஜிபி இருப்பாரு, டிஜிபி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு புதுசாக அவனை கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த முறை மாற்றி போட்டிருக்காங்க. 4வது முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல வந்தது, இந்த மாற்றப்பட்ட அதிகாரிகள் யாரும் தேர்தல் தொடர்பான வேறு எந்த பணிகளில் நியமிக்கப்படக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்கேருந்து மாத்திட்டு உடனே கவர்மெண்ட் வந்து நாளைக்கு சீஃப் செக்ரட்டரியோ டிஜிபியோ வேற யாரோ வந்து டக்குன்னு வந்து அவர் தூக்கி மதுரையில இருந்து மாத்திருக்காங்கப்பா, நீ போய் கோயம்புத்தூர் எலெக்ஷனை போய் பாரு அப்படின்னா அந்த பிசினஸ் கிடையாது. எலெக்ஷன் ரிலேட்டடான டைரக்டான எந்த போஸ்டும் கொடுக்கூடாதுங்கிறதா கிட்டத்தட்ட காத்திருப்போர் பட்டியல் மாதிரி. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் நடக்குதுங்கிறத முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா மக்கள்கிட்டயே இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்கப்பா, இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்கப்பாங்க ஒரு பார்வை வந்துருச்சு. அப்போ நேர்மையாக தேர்தல் நடக்காது அப்படின்னா தேர்தல் அமைப்பு மீதே மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துடும். அப்போ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இது இந்தியா முழுக்க செஞ்சிருக்கு. நீங்கள் சொன்னது போல வெஸ்ட் பெங்கால் செஞ்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு புதுமை இல்லை, இது வந்து வளமை தான். பட் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, இப்படி ஒன்று நடக்கலாமா, இப்படி நடக்கலாமா, இது காவி மயமானதாக தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செஞ்சிருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனம். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து தமிழ்நாடு டிஜிபியா வேற ஏதாவது மாநிலத்து டிஜிபியான்னு பார்க்கணும். அவர் தகுதி குறைவானவரா அல்லது வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல இல்லாதவரான்னு பார்க்கணும். சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி வந்து அவர் வந்து தலைமைச் செயலர் லிஸ்ட்ல இல்லையா, தலைமைச் செயலர் கேடர்ல இல்லையா, வேற எங்கேயா போட்டாங்க, தமிழ்நாடு கேடரா இல்லையாங்கிற பார்க்கணும். அப்போ என்ன கணக்கு? நான் ஏற்கனவே சொன்ன இதே தமிழ்நாட்டில் நான் டிஜிபி நட்ராஜ் அவர்கள் நீங்கள் வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்துங்க, சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அவரை மாற்றணும்னு கேட்டது திமுக. அப்போ இன்னைக்கு வந்து அதிகாரில் மாற்றினா காவி மயமாக்குறது, நீங்கள் என்ன கம்யூனிஸ்ட் மயமாகவும் திமுக மயமாக மட்டுமே ஆக்கிட்டுக்கலான்னு பார்க்கலாம் பிளானா என்ன? அப்போ நீங்கள் அவங்க ஆக்குவ மாட்டலாம் சொல்லாது. நீங்கள் வந்து பிஜேபி வந்து காவி மயம்லாம் ஆக்க மாட்டாங்க, அவங்களாம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு நான் சொல்ல. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கான வேலையை பார்க்குது, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கான வேலையை பார்க்குது, பாஜக ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும். பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர். நம்ம பார்த்துருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டரை இது வரைக்கும் 99% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் போய் நின்னா கூட பெரும்பாலும் 99% அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் என்டார்ஸ் தான் பண்ணியிருக்குமே தவிர எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதில்லை மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ எலெக்ஷன் தான் நடத்துறாங்கிற கண்ணோட பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தணும் அப்படின்னா சில விஷயங்களை செய்தாக வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டில் வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆன மறுநாள் அங்கே, டிஜிபியா இருந்து ரிட்டையர் ஆன மறுநாள் அங்க. அப்ப நீங்க என்ன இதுல தகவல் ஆணையத்துல கூட நீங்க ஒரு மக்கள் போராடி வென்று சண்டை போட்டு 2005 வாங்கின ஒரு சட்டத்தை கூட நாங்க வந்து எங்களுடைய ஆட்களை வச்சு நாங்க ஆக்கிரமிச்சுக்கிறோம் சொல்லி மற்ற ஆணையர்கள் நியமிக்க மாட்டோம், தலைமை ஆணையர் மட்டும் போட்டுருவோம், அதுவும் எங்காலா போட்டுரும் அப்படின்னா என்ன? அப்ப இது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நடக்குதுங்கிறது கண்கூடு. அப்படி தேர்தல் ஆணையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் ஒரு பக்கத்துல மம்தா பானர்ஜி சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்கிற 500 பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை தமிழ்நாடுக்கு அனுப்பிட்டாரு, இது பிஜேபி அனுப்பிடுச்சு, ஹை கமாண்ட் டெல்லி கமாண்ட் மத்திய அரசு அனுப்பிடுச்சு, ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடிகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ரேப்பட் இருக்கு அப்படின்றாங்க. இதுல எது உண்மை? இவங்க சொல்லக்கூடிய பாரபட்சமா இல்ல அவங்க சொல்லக்கூடிய சாஃப்ட் கார்னரா? அப்போ ஒரு கட்டத்துல வரும்போது நியூட்ரலா தான் நடக்கிறாங்க, எல்லாரும் திட்டும் போது நியூட்ரல் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா நமக்கு வர மாதிரி? அதான் சொல்ல வந்தேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டில் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது வந்து விச் இஸ் வெரி பொலிட்டிக்கல், விச் இஸ் வெரி ஆப்வியஸ். லாஸ்ட் லைன் தான் சிக்னிஃபிகன்ட். பிஜேபிக்கும் டிஎம்கேக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட இருந்த மோசமான ஆஃபீஸர்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல, எங்கள்கிட்ட இருந்த நல்ல ஆஃபீஸர்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ நல்ல ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல விஷயம் தானே? சரி, நல்ல ஆஃபீஸர்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அதனால டிஎம்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரியலையே? நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்தா எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் உங்களுக்கு? புரியுங்களா? எங்கள்கிட்ட இருந்த மோசமான ஆஃபீஸர் அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து இங்கே வந்து டிஎம்கே ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படி சொல்ல வராங்களா? புரியுங்களா? ஆஃபீஸர்ஸ் பூரா நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சிருந்தேன், அவங்க பூரா டிஎம்கே போடுறேன், அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு டிஎம்கேக்கும் டிஎம்சிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியும். அப்போ அவங்க வந்து டிஎம்கே ஃபேவரா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா? அதை மாற்றி சொல்றாங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், டிஎம்கே தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் அவர்கள் டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்க, பிஜேபி சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா வேற ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்கான்னு கேட்கணும். அப்ப இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது ஏடிஎம்கேவும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, பதில் சொல்ல வேண்டியது டிஎம்கே பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து நிற்கும் போது டிஎம்கேன்னு சொன்னா ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கனிமொழின்னு சொல்ல தோணும். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பவர் ஃபேக்டர் இருக்கோ, நம்ம வந்து திரை மறைவில் இருக்கிறார் சபரீசன், முன்னில் இருக்கிறார், இது போன்ற விஷயங்களாம் தாண்டி
எல்லாராலும் டார்கெட் செய்யப்படக்கூடிய எல்லார் குறியிலும் இருக்கக்கூடிய, ஏன் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான தொகுதியாகவும் பார்க்கப்படக்கூடிய கோவை தெற்கு. போன டைமும் கோவை தெற்கு கமல்ஹாசன் வந்தார், வானதி கூட சண்டையிட்டார், நேரடியாக அது ஒரு கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் ஆக இருந்தது. இம்முறை ரொம்ப முக்கியமான தொகுதியாக மீண்டும் ஒரு முறை உருவெடுத்திருக்கிறது. கரூரிலிருந்து, அரவக்குறிச்சிக்கே பேர் போன கரூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. என்ன திட்டத்துடன் செந்தில் பாலாஜி? அவர் என்ன திட்டத்தை வந்திருக்கிறாருன்னா, அவர் ஜெயிக்கணுங்கிறது திட்டத்துக்கு வந்திருப்பாரு, வேற ஒன்றும் கிடையாது. அக்கம் பக்கத்து தொகுதிகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ண முடியும், அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இதெல்லாம் உள்ள ஊடுருவவே முடியாத பகுதிகளாக மாறி இருக்கு டிஎம்கேவால். அவங்களால நுழையவே முடியலங்கிற மாதிரி ஃபுல் ஸ்வீப்பில் ஜெயிச்சாங்கிறத பார்த்தோம். அப்போ போன முறையே அதிமுக பாஜக பிளவுபட்டு கிடந்த போது தான் பார்லிமெண்ட்டில் அவங்களால நுழைய முடிஞ்சு பார்த்தோம். அப்போ என்னடா இவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது, அதை நம்ம தகர்க்க ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு நம்முடைய தளபதிகளில் முக்கியமாக அது தளபதிகள் பூரா டிஎம்கே கிடையாதுல்ல, ஏடிஎம்கே தானே கொண்டு வரணும். அது இதே நேரு அவர்கள் சேலத்துக்கு இன்சார்ஜாக இருந்தார். அவங்கெல்லாம் பொங்கல் பழனிசாமி அந்த ஊரில் இருந்தார். அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த கட்சியில் இருக்கவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அதோடைய பேட்டர்ன் பாருங்க என்னவா இருக்குன்னு. திரு செந்தில் பாலாஜி என்ன செய்ய போறாருன்னா, ஒரு முக்கியமான மெசேஜை கொடுத்துருக்கிறார். ஒன்று, நான் திமுக காரங்களை நம்ப மாட்டேன். 2, கோயம்புத்தூர் காரங்களை நம்ப மாட்டேன். இதுதான் அவர் கொடுத்துருக்கூடிய மெசேஜ். அவர் கிட்டத்தட்ட 17-18 டம்மி வேட்பாளர்களை கொண்டு இறக்கியிருக்கார். அந்த டம்மி வேட்பாளர் திமுக கொண்டு வந்துருக்கலாம்ல, அந்த டம்மி வேட்பாளர்கள் கோயம்புத்தூர் திமுக கொண்டு வந்துருக்கலாம்ல. அதுல என்ன உங்களுக்கு கேட்டுச்சு? அந்த டம்மி வேட்பாளருடன் நீங்க கரூர் தான் கொண்டு வரணும். நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த கொங்கு பெல்ட் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் அது கொங்கு பெல்ட்டோட தலைநகர் கோயம்புத்தூர் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், நாகர்கோவில்காரங்களும் கோயம்புத்தூர்காரங்களும் அடுத்த ஆட்களை சேர்க்கறதுல ரொம்ப ஒரு ரிசர்வ்ல இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க, வணக்கம் வச்சுப்பாங்க, ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க மாதிரி உங்க பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு கல்ச்சர், பேச்சு, வழக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வேற இருக்கனால. அதனால அந்த வெளியில இருந்து கமல்ஹாசன் தோத்ததுக்கான 10 காரணம் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த சமுதாயத்தினரை நம்பல, அந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் கோயம்புத்தூர்காரங்களை நம்பல, அந்த திமுக சேர்ந்தவராக இருந்தாலும் லோக்கல் திமுகவை நம்பல. அப்ப லோக்கல் திமுக யாருமே விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? கோயம்புத்தூர்ல கட்சிக்காரங்களே இல்லைன்னு நினைக்கிறாரா? எல்லாத்துக்கும் இம்போர்ட் பண்ணி நீங்க இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப நம்ம எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு 4 பேர் வருவாங்க, அது நம்ம எல்லாருமே வருவோம், எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. ஆனா எலெக்ஷன்ல கேண்டிடேட்டாவே நான் போட்டுச்சு 18 கேண்டிடேட் போட்டுச்சிருக்கேன்னா, போலிங் அன்னைக்கு, கவுண்டிங் அன்னைக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்குதா? ஏன்னா நீங்க 18 கேண்டிடேட் நிக்கிறாங்க, பிளஸ் 1 திரு செந்தில் பாலாஜி, 19 கேண்டிடேட். 19 கேண்டிடேட்டும் யாருக்கா ஃபேவர் பண்றாங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இத்தனை கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் உள்ள இருந்தாங்கன்னா, நீங்க ஒரு 30 வேட்பாளர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. 30ல மத்த எல்லாருமே வேற ஆளா இருப்பாங்க. 18 பேர் 19 இவங்களா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 30ல 20 பேர் இவங்களோட ஆட்களா இருப்பாங்க. அப்போ அங்க எவ்வளவு பெரிய இம்பேலன்சிங் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன திட்டம் வச்சிருக்காங்களா? பெரிய ஆச்சரியம் தான். எனக்கு தெரிஞ்ச கண்கூடா தெரியக்கூடிய திட்டம் இந்த ஊரையும் நம்ப மாட்டேன், இந்த கட்சியும் நம்ப மாட்டேன், என்னுடைய ஆள், என்னுடைய ஊர், நாங்க இங்க இருந்து வேலை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல அவருடைய தம்பிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, தம்பி மட்டும்தான் நம்ப வேண்ட இடத்தையும் நிக்கிறாரா? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கட்சிக்காரங்களையும் நம்பலங்கிற வார்த்தை அதுக்காக தான் சொன்னேன். நீங்க அந்த ஊரை நம்பலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். கட்சிக்காரங்க என்ன, நீங்க அந்த கட்சியிலே வேலை பார்க்கக்கூடிய வேற ஆட்கள் கொடுக்கலாம், அது பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி அப்பாவை பிள்ளைய இந்த மாதிரிலாம் போறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம திரு தங்கபால் அவர்கள் அவருடைய மனைவி டம்மி வேட்பாளர் போட்டிருந்தாரு. நம்ம இப்ப பார்த்தோம், காந்தி அவருடைய மகனை போட்டிருந்தாரு. அப்புறம் திடீர்னு மகனுக்கு வேண்டாம் சொல்லி அவங்க அப்பா டம்மி வேட்பாளர் போட்டு பண்ணாங்க. இந்த மாதிரி நடக்கிற சகஜம் தான். ஆனா திரு அசோக் அவர்கள் அவருக்கு இணை புரியாத ராமனுக்கு லட்சுமணன் மாதிரி, அதான் இணை புரியாத சகோதரர். அந்த கேஸ்ல கடைசி வரைக்கும் ஈடி கண்ணில் வரல விட்டாட்டிட்டு இவராது அமைச்சராக இருந்தனால அரசு வேண்டியதாச்சு. அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில் எக்ஸம்ஷன் வாங்கிட்டு வெளியே வர வரைக்கும் அவர் இருந்தார். அப்ப எவ்வளவு கடுமையான இடங்கள்லாம் வச்சிருப்பாரு, எவ்வளவு ரிசோர்ஸ் வச்சிருப்பாரு பாருங்க. அப்ப இந்த மாதிரி விசுவாசமான தம்பி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அதையும் தூக்கி போட்டார். அப்ப லோக்கல் கட்சிக்காரங்க எனக்கு தேவையில்லை, லோக்கல் ஊர்க்காரங்க தேவையில்லை, எனக்கு டம்மி வேட்பாளர் தம்பி போடுறது. இப்ப டம்மி வேட்பாளருக்கான தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ்காக, ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டா என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விகள் இல்லை. அதனால டம்மி வேட்பாளர் டம்மியா பேர் பின்னாடி இருந்து வேலை பார்க்கறதுல திரு அசோக் மாஸ்டர். அவர் இந்த இடத்துல திரு செந்தில் பாலாஜியுடைய கண் அசைவை செயல்படுத்துறது திரு அசோக் மாஸ்டர். அதனால அங்க கரூர் பாணி அரசியலை நீங்க கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். திரு வேலுமணி சொல்றாரு, திரு அண்ணாமலை சொல்றாரு, இந்த தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு வேலுமணி சொல்றாரு. அண்ணாமலை நேரடியா 18 இதை போட்டிருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கரூர் மயமாக்கல, தமிழ்நாடு முழுக்க கரூருக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தினது இவங்க தான், இப்போ கோயம்புத்தூர்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வேலுமணி அண்ணாமலைன்னு எல்லாரும் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. அவ்வளவு பெரிய இது பண்ணி கோவை எனும் கோட்டையை உடைக்க பாக்குறாரோ? அப்படிதான் முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன போல அப்படிதான் முயற்சி பண்றாரு. அதற்கு தான் முயற்சி நடக்குது. உடைப்பாரா இல்லைன்னு மக்கள் கையில இருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க எப்படியாவது கோவை தெற்குல தோக்கடிக்கணும்னு நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க தோக்கடின்னு யோசிங்க.
அதில் நான் இங்கே தோக்கடிப்பேன். அப்போ வந்து 233 சீட் ஜெயிச்சுட்டு ஒரு சீட் மட்டும் தோத்தா பரவாயில்லையா அவங்களுக்கு? அது இல்லை, அவர்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து அவர்களுடைய லட்சியமாக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவ்வளோதான். எங்களுடைய கோட்டையில் நாங்கள் ஜெயிப்போங்கிற தான் வச்சுருவோம். அப்படின்னா தான் அவங்க நிற்க முடியும். ஒரு தொகுதியில் தோத்தா நாளைக்கு வந்து எம்எல்சி பதவி உருவாக்கிட்டு போகிறாங்க. அவருக்கா பதவி ஏற்பே காலத்திற்கு வச்சிருந்தாங்க. அதில் ஒன்று இருக்கு, துணை முதலமைச்சராக திரு உதயநிதி பொறுப்பேற்றது இவர் வந்த பிறகு தானே. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க தே கேன் வெயிட். அப்ப தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஆட்சி அமையும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லுங்கிற முயற்சி அவங்க பண்ணணும். கோவை தெற்குல பண்ணுவேங்கிற மாதிரியான ஒரு மைக்ரோ ஃபோக்கஸ் தேவையில்லை. தமிழ்நாடு முழுக்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஒர்க். இது ஒரு புறம் இருக்க. அடுத்து பார்த்தோம்னா வந்தார் விஜய். அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் தெரியும். ஆனால் வரவேண்டியதை கரெக்டாக வருவார்னு ரஜினி சாரோட டைலாக் வந்து இங்கே பொருந்தது. சினிமா இல்லையா, அதனால இடைவேளைக்கு பிறகுன்னு டைம்ஸ் எல்லாமே இருக்கு. எப்போ ஹீரோ வரணும், கொஞ்சம் மீதியெல்லாம் இருக்கணும், ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கணும்ல. அது மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பர்மிஷனே தரதில்லை. முதல்ல ஜனநாயகனுக்கு இது பண்ணாங்க, கரூர்ல மேலே படி போட பார்த்தாங்க, எதுவும் ஒர்க் ஆகலை. ஆனால திமுகவும் திமுகவோட மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியும் 2 பேரும் சேர்ந்து என் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. இப்போ வந்து என்னை வந்து பர்மிஷனே தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாளையங்கோட்டை, தூத்துக்குடின்னு அடுத்தடுத்து பிரச்சாரம். ஜனநாயகன் படத்துக்கான விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பொது மேடையிலே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இது வந்து இப்படி ஒரு படத்துக்கு நம்ம பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், விஷயமா இருக்குது. ஆனால் வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காருன்னா இவர் வந்து என்ன கணக்கில் இருக்காருன்னு பார்க்கணும். காங்கிரஸ் கூட இன்னமும் உண்மையான காங்கிரஸ்காரங்க பூரா எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றார். இது என்ன கணக்குன்னு தெரியல. அவர்கள் வந்து செல்வ பெருந்தகை மூலமா கொடுக்குற கோடிகளை கொடுத்து பதிவு பண்றார். கோடிகளை கொடுத்து வாங்கிட்டாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் வாங்கிட்டாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்லல, கோடிகளை கொடுத்து நீங்க பேசுற கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. ஆனா உண்மையான காங்கிரஸ்காரன் தான் இருக்கிறார். இதெல்லாம் சிக்னிபிகன்ஸ் இல்லை. நீங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கோ கரூர் சம்பத்துக்கு வந்து கட்டாயமா அவரை பொறுப்பாக்கணும். அதுல வந்து என்னை பொறுப்பாக்க பாக்குறாங்கலாம் சொல்ல முடியும். கட்டாயம் பொறுப்பாக்கணும். தமிழ்நாடு அரசுக்கும் அவருக்கும் ஈக்குவலான பொறுப்பு. இதுல கிரைம் ஏதாவது மேட் அவுட் ஆயிருக்கா பின்னாடிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். தட் ஹேஸ் டு பி டிசைடட் பை சிபிஐ அண்ட் தி கோர்ட். ஆனா எனக்கும் கரூர் சம்பத்துக்கும் சம்பந்தம்னு அவர் சொல்லட்டுமே. அது எப்படி சொல்லுவாரு? நீங்க அழைச்சு தானே வந்தாங்க, எவ்வளவு லேட்டா வந்தாங்க, நீங்க அங்க நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் 40 கிலோமீட்டரா 400 கிலோமீட்டரா, நீங்க எவ்வளவு நேரம் அவ்வளவு, அப்ப நீங்க நடுவில் எங்க போயிட்டு இருந்தீங்க? நீங்க வந்து தோட்டத்திலான ஓய்வு எடுத்து தானே இருந்தீங்க. அப்ப எல்லாமே திட்டமிட்டு தெரிஞ்ச காலை 11 மணி நேரம் உட்காந்தாங்க தெரியதான் விஷயம். அப்ப எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றதா நிச்சயமா ஏற்க முடியாது. இது எல்லாத்தோட சிக்னிபிகண்டான பாயிண்ட் என்னன்னா, திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில அந்த பகுதியில் பேசும்போது சிறுபான்மை மக்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திரத்தை தூக்கி போடுறார். உண்மையான மதச்சார்பற்ற நாங்க தான் பண்ணுவோம், உண்மையான சமத்துவம் நாங்க தான் பண்ணுவோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏன் பதில் சொல்லலன்னு தெரியுதா உங்களுக்கு? திருப்பரங்குன்றம் இடத்துல டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு, ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு, பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு. ஸ்டாண்டே எடுக்காத வந்து அவுட்ஸ்டாண்டிங் தலைவர் வந்து இவர் தான். பேசாம அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார். அப்ப இப்ப வந்து எடுக்கிறார் பாருங்க, ரொம்ப தெளிவா வந்து முதல் முறையாக அந்த கார்டை யூஸ் பண்றார். வழக்கமா அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். பார்த்தா திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதை தாண்டி அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைமா திருநெல்வேலியில பாளையங்கோட்டை மாதிரி பகுதியில் சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் ஃபர்ஸ்ட் டைமா அந்த கார்டு எடுக்கிறாரு. சிறுபான்மை மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய டார்கெட் எந்த பக்கம் வைக்கிறாங்கிறத இப்போ வந்து வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். தொடர்ந்து வந்து அவர் பிஜேபி இந்த விஷயத்துல டிஎம்கேவோட லிங்க் பண்றாரு அப்படின்றது இது வெறும் அட்டெம்ப்ட் அப்படி நிற்குமா? இப்போ பாளையங்கோட்டையில பேசுறாரு, அடுத்து தூத்துக்குடிக்கு போறாரு, இது போன்ற இடத்துல அது என்னவா ஒர்க் அவுட் ஆகும் களத்துல? அப்படின்னா தான் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வந்து சென்னைக்கு வர முடியும். அதுதான் வேற இல்லை. நீங்கள் அங்கே திருநெல்வேலிக்கு வந்து அப்புறம் தூத்துக்குடி வந்தாரே அப்படின்னா நீங்கள் அப்படி இல்லை. அப்போ அது ஏர்போர்ட்டுக்கு ஏற்ப பிரச்சாரம் அது அப்படிதான் பண்ணி வேற வழியில் இல்லை. அப்போ திருச்சி கிழக்கில் இருக்காருன்னா திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்படி திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து அதுதான் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஏன் நிற்கிறீங்கன்னு சொல்லி அம்மாட்ட கேட்கும்போது ஒரு காரணம், ஆண்டிப்பட்டிக்கு நான் போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, மதுரையில் இறங்கி நான் போன இருக்குது, இது திருச்சியில் இறங்கினா அப்படியே வந்து ஸ்ரீரங்கம் வந்து அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. 3-4 நாளைக்கான பிரச்சாரம் வந்து அறிவிச்சிட்டார். அது கடலூர்ல பிரச்சாரம் பண்ண போது மற்ற ஊர்ல பிரச்சாரம் பண்ணலாம் அறிவிச்சார். ஸோ அவங்கெல்லாம் கொடுத்துட்டா இருக்காங்க. இவங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணலங்கிற பல விஷயங்களை பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த நீங்க இருக்கிறதெல்லாம் மறுக்கிறதுல நம்ம வந்து அதெல்லாம் எல்லா ஆஃபீஸர்ஸும் பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இல்லைங்கிற பார்க்கணும். பட் இவர் வந்து இந்த டிஎம்கே பிஜேபி கார்டை யூஸ் பண்றது என்னன்னா, அவர் வந்து இன்னைக்கு கூட பேசும்போது சொல்றாரு, பாஜக மற்றும் பலர், அதை ஏடிஎம்கே சொல்ல மாட்டாராமா. அவர் நீங்க வாங்க, நீங்க ஏடிஎம்கே முந்துங்க, பார்த்தா சந்தோஷம் தான். அப்படியே எப்பா பயங்கரமா நம்ம வந்த தேர்தலையே முதல் தேர்தலில் நம்பர் 2 கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லத்தானே போறோம். நம்ம வந்து இல்லை சொல்லி விஜய் அவர்கள் வெளில முதலமைச்சரா விஜய் பதவியேற்றார், நம்ம வந்து விஜய் முதலமைச்சரா பதவியேற்கலங்க, வேற யாரும் வந்தாங்க சொல்ல போறோமா? நடைமுறை சாத்தியமா நம்ம பார்க்கணும்ல. அப்போ வந்து ஒரு மற்றும் பல அப்படின்னு சொல்லி போடுறாங்க, எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. வந்து துணை நடிகர் எல்லாம் உள்ள இருப்பாங்க. டிஎம்கே டிவிகே மற்றவை அப்படின்னு அவன் சொல்ல போறாரு. டிஎம்கே டிவிக்கே பிஜேபி மற்றவை, அது வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய மற்றவை, பிஜேபியோட துணை நடிகர்கள் அந்த மாதிரி கொண்டு வருகிறார். அப்ப இவர் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா, பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்க்கறது மூலமா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு வருமானு பாக்குறாரு.
அந்த பக்கம் அதை கோத்து விட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ரியல் சிறுபான்மை மக்கள்லாம் என்னை தான் ஆதரிக்கணும். அந்த ஒரு கார்டை யூஸ் பண்ண வேறு பிஜேபியை டிஎம்கேட லீட் பண்ணுறதுக்கான எந்த காரணமும் இல்லை. நம்ம வந்து பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேசும்போது 25 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் டிஎம்கே தான் திட்டுறார். அவர் வந்து நாங்கள் என்ன செய்வோங்கிறோட அப்புறம் பேசுறாரு. இவங்க என்ன தடுக்கிறாங்க, இவங்க எப்படி கெடுக்கிறாங்க, எப்படி மாஃபியா நடக்காதுன்னு. ஸோ பிஜேபி வந்து எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை ரூட் அவுட் பண்ணிடணுங்கிறது தான் அவர் முழு முயற்சியாக இருக்குது. நான் ஏற்கனவே பலமுறை பார்த்தோம், ஏடிஎம்கேட்ட அவங்க பேசின டீலே அந்த கவர்மெண்ட்டை மாற்றுங்கிறது தான். மற்ற எதுவுமே இல்லை. நம்ம தொகுதி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட் காம்ப்ரமைஸ் எவ்வளோ பேசியிருக்கோம். அப்போ பிஜேபி தான் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன கிளப்பி விடுறாங்க, ஏடிஎம்கேட்ட வந்து பிஜேபிட்ட ஏடிஎம்கே சரண்டர் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன ஓடிட்டு இருக்குது, பிஜேபி தான் ஏடிஎம்கே சரண்டர் ஆயிட்டோம். அவ்வளவு தூரம் அப்படி இருக்கிறான அவங்களுக்கு ஒரே நோக்கம் டிஎம்கே ஆட்சியை மாற்றணும், அவ்வளவுதான். அதுல இவங்க வந்து அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக டிஎம்கே டிவிகே அப்ப வந்து மற்றவங்க எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றதுக்காக சொல்லியிருக்காங்க.